குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு 10th தமிழில் இயல் 1 ஃபுல்லாக பார்த்தாச்சு, இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸு. அதே மாதிரி இயல் 2லேயும் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபார்மேஷன். இந்த 2025 வந்து 10th நியூ புக் வந்து இயல் 7 வரை இருக்காங்கன்னு நானும் பார்க்கல புக்கை. 3 இயல் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். புக்கை வாங்கி நான் இன்னும் பார்க்கல. ஆனால் நம்ம அதை மட்டும் படித்தா போதாது. ஏன்னா சில டைம் டிஎன்பிசியில் சமச்சீர் கல்வி புக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள புக்கில் இலக்கணம் கூட வந்திருக்கு. அதனால நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். இன்றைக்கி இயல் 2 பார்ப்போம். இயல் 2ஓட தலைப்பு உயிரின் ஓசை. இந்த உயிரின் ஓசையில் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸை மட்டும் பார்ப்போம். இதில் பெரும்பாலும் இந்த காற்று, நீங்கள் ஐம்பூதம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அதில் காற்று பற்றி தான், ஐம்பூதங்கள் பற்றி, உயிர்களின் உயிர் மூச்சு, அதை பற்றி தான் அவங்க பேச வந்திருப்பாங்க. அதில் வந்து நம்மளோட இலக்கியத்தில் அந்த கொடுத்துருப்பாங்கள அந்த லைன்ஸு, அதை வச்சு தான் நம்ம இந்த லெசன் இப்போது பார்க்க போகிறோம். கேட்கிறதா என் குரல், ஒரு உரைநடை. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இம்பார்ட்டன்ட் என்னென்னா, தொல்காப்பியர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்கிறார். இதை எப்படி கேட்கலாம் அந்த ஒன் வேர்ட்ஸை? உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்று சொன்னவர் யார்? தொல்காப்பியர். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டினே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு உயிராக நான் ஒரு ஹெட்டிங் இருக்குது பாருங்கள். உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தான். அதனால்தான் திருமூலர் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியுள்ளார். நான் திருமூலர் எதில் மூச்சு பயிற்சியை பற்றி குறிப்பிட்டுள்ளார்? திருமூலர் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சி. அப்படி ஆச்சுக்கோங்க, மூச்சு பயிற்சி யார்? திருமந்திரத்தில் திருமூலர். பிற்கால ஔவையார் வந்து ஒரு குறளில் வாயு தாரணை எனும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயில் பெருக்கம் உண்டாம். ஔவையார் வந்து என்ன அதிகாரம் கேட்டாங்கன்னா, வாயு தாரணை அதிகாரம். பல பெயர்களில் அழைக்கப்படும். காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி, பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படுகிறது. அந்த பருவநிலை, வீசும் வேகம் ஆகியவற்றிற்கு தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டுருக்கு. 4 திசையில் வீசும் காற்றுக்கு ஒவ்வொரு பேர் சூட்டிருக்காங்க பாருங்கள். கிழக்கு என்பதற்கு குணக்கு. இம்பார்ட்டண்ட். இதை வந்து ஒன் வேர்ட்ஸ் டைப்லேயும் கேட்கலாம். இதை கவனிங்க. மேட்ச் த ஃபாலோயிங்லேயும் கேட்கலாம். அது ஃபுல்லாக நான் டீட்டெயில் சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். கிழக்கு என்பதற்கு என்ன பெயர்? குணக்கு. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிழக்கிலிருந்து வீசுவதனால் நான் கொண்டல் எனப்படுகிறேன். கொண்டல்னால் நான் குளிர்ச்சி தருகுது, இன்பத்தை தருகுது, மழையை தருகிறது. அப்படின்னா நமக்கு கிழக்கில் வந்த காற்றுக்கு என்ன பெயர்னா குணக்குங்க பெயரும் உண்டு. அதை வந்து கொண்டல் எனப்படுகிறேன். அதில் வந்து குளிர்ச்சி தருது, இன்பம் தருது, மழை தருது. கடல் பகுதிக்கு மேலுள்ள மலைமேகங்களை சுமந்து வருவதனால் அது மலைக்காற்று. கிழக்கில் வருவதற்கு குணக்கு என்று பெயர், கொண்டல் எனப்படுகிறது, மலைக்காற்று. மேற்கு என்பதற்கு குடக்கு. மேற்கு என்பதற்கு குடக்கு. மேற்கிலிருந்து வீசுனா கோடை. கிழக்கு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க, மேற்கு கோடை. மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசும். இந்த வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் அது வெப்பக்காற்று. அப்போனா கிழக்கு என்பது வந்து மலைக்காற்று, நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். மேற்கு வந்து வெப்பக்காற்று. வடக்கு என்பதற்கு வாடை. வடக்கில் இருந்து வீசும்போது நான் வாடைக்காற்று எனப்படுகிறேன். எனது பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் குளிர்ச்சியான ஊதைக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன். தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று. மரம், செடி, கொடி, ஆறு தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமாக இயல்பு கொள்ளும். இப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கிழக்கு என்பதற்கு என்ன பெயர்? குணக்கு. அது மலைக்காற்று சொல்லலாம், நல்லா குளிர்ந்து போய் இருக்கும், கொண்டல் எனப்படுகிறது. மேற்கு என்பதற்கு குடக்கு, மேற்கு வாடை, வெப்பக்காற்று. வடக்குக்கு வாடைக்காற்று. தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று எனப்படுகிறேன். இப்போ இலக்கியத்தில் எப்படிலாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பலவித பெயர்களின் நறுமண தள்ளி வரும்போது வண்டுகளை அழைத்து வருவதால் வண்டோடு புக்க மணவாய் தென்றல். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிலம்புல இருக்குது, அதாவது சிலப்பதிகாரத்தில் இருக்குது. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் எதில் இருக்குது? சிலம்புன்னு போட்டிருக்கலாம், சிலப்பதிகாரத்தில் இருக்குது. என நயம்பட உரைக்கிறார்.
பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரி தென்றல் விடுதூது என்னும் சிற்றிலக்கியத்தில் யார் எழுதியிருக்காங்க? இது இம்பார்ட்டன்ட். பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது ஒரு சிற்றிலக்கியத்தில் ஒரு பெண்ணை பற்றி எப்படி சொல்கிறாங்க? நந்தம்மிலும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தம்மிலின் பின்னுதித்த தென்றலே என தூது செல்ல என்னை அன்போடு அழைக்கிறாள். அது மட்டுமில்ல, நதியில் விளையாடி கொடியில் தலைச்சிவி நடந்த இளம் தென்றலே பலவாறாக இன்றளவும் இலக்கிய படைப்புகளிலும் திரை இசைப்படங்களும் நான் நீங்கா இடம் பிடித்திருக்கிறேன். பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதியது எனது பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது. அந்த லைனை வச்சுக்கோங்க. அப்புறம் முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். இதை 3 லைனை நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. பழங்காலத்தில் அந்த கடல் கடந்த பயணங்கள் இருக்கும்ல, அதில் அதிகமாக போனது பாய்மர கப்பல்களால் தான் அதிகமாக போகும். நளி இரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக களியில் யானை கரிக்கால் வலம்புறம். இது இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என கரிக்கால் பெருவளத்தானை புகழ்ந்து யாரை புகழ்ந்து பாடியிருக்குன்னா கரிக்கால் பெருவளத்தானை. சங்ககால பெண் புலவர் யார்? வெண்ணி குயத்தியார். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த வெண்ணி குயத்தியார் வழி என்னை குறிப்பிட்டு சிறப்பு செய்திருந்தது என்னையே தான் காட்சி. நான் வழினா என்னது? காட்சி. கரிக்கால் பெருவளத்தினை புகழ்ந்த பாடலில் அந்த பாடலில் சங்ககால பெண் புலவர் யார்? வெண்ணி குயத்தியார். வழி என்ன குறியிட்டு சிறப்பு செய்திருந்தது என்னையே அப்படின்னு சொல்லி. கிரேக்க அறிஞர் கிப்பாலஸ் என்பவர் பருவக்காட்சியின் பயனை உலகுக்கு உணர்த்தினார். கிரேக்க அறிஞர் யார்? கிப்பாலஸ். அப்புறம் பருவக்காட்சியின் பயனை உலகிற்கு உணர்த்தியவன் யார்? கிப்பாலஸ். அவர் எந்த நாட்டு அறிஞர்? கிரேக்க அறிஞர். கடல் கடந்து வணிகம் செய்து வெற்றி கண்டவர் யார்? தமிழர். அதில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். கிப்பாலஸ் பருவக்காட்சிங்க அந்த பேர் எப்படி இருந்துச்சுன்னு. கிபி முதல் நூற்றாண்டில் கிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி, அவர் ஒரு கிரேக்க அறிஞர் தானே, மாலுமி பருவக்காட்சியோட உதவியால் தான் நடுக்கடல் அந்த வழியாக அந்த முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது மூலமாக அந்த பருவக்காட்சி உதவினால தான். அப்போ அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு சென்றன. அந்த பருவக்காட்சிக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய கிப்பாலஸ் என்பதை சூட்டினார்கள். யார் சூட்டினா? யவனர் தான் கிப்பாலஸ் என்பதை சூட்டினார்கள். கிப்பாலஸ் பருவக்காட்சியின் வழியில் தான் யவன கடல் வணிகம் பெரியாரோட பருவக்காட்சியின் வழியில் யவனர் கடல் வணிகம் பெருகிச்சு. கிப்பாலஸ். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தடம் பதிப்பேன் நான் ஒரு பேராகிராஃபில். என் ஆற்றலே வழிமிகின் வழி இல்லை என்று புறப்படல் ஐயூர் மூடவனார். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. வழிமிகின் வழி இல்லை என்று யார் சொல்லியிருக்காருன்னா ஐயூர் மூடவனார் சிறப்பித்துள்ளார். இது போன்றே மதுரை இல்லநகனார் கடுங்காற்று மணலில் கொண்டு சேர்க்கிறார் என்று வேகத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ஆனால் இதில் இம்பார்ட்டன்ட் வழிமிகின் வழி இல்லை என்று யார்? ஐயூர் முடவனார் அவர் சிறப்பித்துள்ளார். இளநாகனார் கடுங்காற்று மணலினால் கொண்டு சேர்க்க வேகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஆற்றலாக நான். இதில் என்னென்னா உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது என்பதும் இந்தியாவில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. உலக உற்பத்தியில் பார்த்தா இந்தியா காற்றாலையில் 5ஆம் இடம், இந்தியாவில் தமிழகம் அதில் முதலிடம் வைக்கிறது என்பது நமக்கு பெருமை தான். 2ஆம் இடம் இந்தியா. உலகில் அதிகளவு மாசுபடுத்தும் நாடுகளிலே 2ஆம் இடம் இந்தியாவுக்கு தான் இருக்குது. அதில் ஒரு பாக்ஸில் பாருங்கள். ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தி விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம். இப்போது காற்று மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்பது போன்ற உயிர் வழியையும் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டு ஒரு புட்டியின் விலை 1000 ரூபாய்க்கும் அதிகமாகும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புற ஊதா கதிர்களை என்னுடைய மேலடிக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகின்றது. அந்த ஓசோன் படலம் புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர் சூட்டை குறைத்து கொடுக்கின்றேன். உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காட்சி வெளிவிடும் இயந்திரங்களான குளிர்பதன பெட்டி முதலான வச்சு உருவாக்கியிருக்கிறீர்கள். அந்த நச்சு ஓசோன் படலத்தை ஓட்டிடுகின்றது. இதனால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகின்றன. இதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன. உங்கள் கண்களும் தோலும் பாதிப்படைகின்றன. இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனி இப்போது அதை வெப்பத்தெல்லாம் குறைக்கும் விதமாக என்ன கார்பனை குளிர்பதனி இப்போது ஹைட்ரோ கார்பன். சப்போஸ் ஹைட்ரோ கார்பன் கொடுப்பாங்க, இல்லைனா HCயும் கொடுப்பாங்க. இது இம்பார்ட்டன்ட்.
உங்கள் நடவடிக்கைகள் எனக்கு கலந்துவிடும் அந்த கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விட்டதுனால அமிலமலை எதனால் பெய்கிறது? கந்தக டை ஆக்சைடு H2SO4 நைட்ரஜன் ஆக்சைடு. இப்போ நெக்ஸ்ட்டு மரம் தரும் மரம் நான். ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 வரை மூச்சுக்காற்றாய் நீங்கள் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலில் உயிர் வழியை தரும் என் தோழர்களான மரங்களை வளருங்கள். குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 இது இம்பார்ட்டன்ட். ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிரித்து விடுமா? அதோட ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிரித்து விடும்? 1,00,000. பின் வருத்தங்கள் அந்த பாக்ஸை ரீட் பண்ணிக்கோங்க. எத்திசையும் புகழ் மணக்க இருக்கா? தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தமிழ் மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றன. யாரோட? தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்கள். அதை எந்த பாடல்களை தமிழ் மொழியில் எழுதி வைத்து படிக்காங்க? தாய்லாந்து முடிசூல் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து படிக்கின்றன. என்னது? திருவெம்பாவை திருப்பாவை. இது தனிநாயக அடிகள். இப்போது 1 மினிட் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டனை மட்டும் பார்ப்போம். தொல்காப்பியர் ஃபஸ்ட்டு உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திருமூலர் தம் மூச்சு பயிற்சி திருமந்திரத்தில் குறிப்பிடுகிறார். வாயுதாரணை அதிகாரத்தில் ஔவையார் குறிப்பிடுகிறார். கிழக்கு என்பதற்கு குணக்கு என்று பெயரும் உண்டு. கொண்டல் என அழைக்கப்படுகிறது மழைக்காற்று. மேற்கு என்பதற்கு குடக்கு, இது வெப்பக்காற்று. வடக்கு என்பதற்கு வாடை, இது ஊதைக்காற்று, குளிர்ச்சியான ஊதைக்காற்று. தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று எனப்படுகிறது. மெதுவான குறைந்த வேகத்தில் தான் இருக்கும். வண்டோடு புக்க மணவாய் திணற சிலப்பதிகாரம். பலப்பட்டடை சொக்கநாதர் புலவர் எழுதியது என்னது? பத்மகிரி நாதர் தென்றல் வீடு தூது. அது ஒரு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். அதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னா வெண்ணி குயத்தியார், சங்ககால பெண்புல வெண்ணி குயத்தியார் கரிகால் பெருவளத்தை புகழ்ந்து பாடியிருக்கார்கள். அதில் வழி என்ன குறிப்பிட்டு சிறப்பு சேர்ந்தது என்னையே. அதுக்கப்புறம் கிரேக்க அறிஞர் யார்? கிப்பாலஸ் என்பவர் தான் பருவக்காட்சியோட பயனை உலகிற்கு எடுத்துரைத்தார். யவனர் தான் அவங்களுக்கு கிப்பாலஸ் பருவக்காட்சியின் வழியில் யவனர் கடல் வணிகம் பெருகிச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வழி மிகின் வழி இல்லை என்று யார் சொல்கிறார்? ஐயூர் மூடவனார் சொல்கிறார். இது ஒரு பாயிண்ட். கடுங்காற்றும் மணல் கொண்டே சேர்க்கின்றது வேகத்தை பற்றி யார்? மதுரை இல்லைனாங்கன்னா சொல்கிறார். அதுக்கப்புறம் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது, தமிழகம் முதலிடம். அப்புறம் மாசுபடுத்துறதுல இந்தியா 2ஆவது இடம் பெற்றிருக்கு. இப்போ அந்த வெப்பத்தை அந்த ஓசோன் படலத்துக்கு எதுவும் ஆகாமல் நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஹைட்ரோ கார்பன் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இம்பார்ட்டன்ட், மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது. யுனிசெஃப். மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைது என்று யார் சொல்ல? ஐக்கிய நாடுகளோட சிறுவர் நிதியம் சொல்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 சுற்று நாளாக காற்று நாளாக கொண்டாடி வருகிறாங்க. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை எழுதி வைத்து பாடுகின்றனர். நெக்ஸ்ட்டு காற்றே வா ஒரு கவிதை பேழை. காற்றே வா பாரதியாரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் ஒரு சில டீட்டெயில் மட்டும் பார்ப்போம். காற்றே வாங்க பாடலை எழுதியவர் யாருன்னா பாரதியார். அந்த பாக்ஸில் வாசித்துக்கிடுவோம். நம்ம எப்போதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்க்கிறோமா? இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களை நம்முடனே நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா? காடு மலை கதிரவன் இவற்றோடு ஏந்தது இயற்கை வாழ்வு. நீரின்றி அமையாத உலகு என்றார் போல் காற்றின்றி அமையாத உலக உயிரிறக்கம் காலந்தோறும் கவிஞர்கள் பாடி வருகிறார்கள். இந்த பாடலை ரீட் பண்ணால் அந்த சொல்லும் பொருள். அதுக்கப்புறம் பாருங்கள், மயலுறுத்து மயங்கச்சை, பிராண ரசம் உயிர்வெளி, லயத்துடன் சீராக. சொல்லும் பொருள் ஏன் படிக்க சொல்கிறோம்னா மேட்ச் த ஃபாலோயிங் ஆனாலும் கேட்பாங்க, ஒன்று சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஆனாலும் கேட்பாங்க. மயலுறுத்து மயங்கச்சை, பிராண ரசம் உயிர்வெளி, லயத்துடன் சீராக. இப்போ சுப்பிரமணிய பாரதியார் நிடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை. எப்படிலாம் அவர் பாராட்டப்பட்டிருக்காரு? நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்பெற்றவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். கவிஞர், கட்டுரையாளர், கேலிச்சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர்.
குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்கள், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்துச்செடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களையும் தந்தவர். இதில் வந்து எப்படிக்கன்னா நூல்கள் தனியாக கொடுப்பாங்க, இலக்கியங்கள் தனியாக இப்படி கொடுத்துட்டு இதில் நூல்கள் வந்து கரெக்டாக எழுதுங்க, இலக்கியத்தை கரெக்டாக எழுதுங்கன்னு கேட்பாங்க. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் வந்து ஒரு காவியங்கள், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்துச்செடி என குழந்தைகளுக்கான நீதிகளை பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இந்தியா சுதேசமித்திரன் முதல் இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்குத்தன் என்று போறப்படுகிறார். எந்த இதழ்களில் வந்து அவர் பணியாற்றியிருக்கிறார்? இந்தியா சுதேசமித்திரன். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று எனும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதி தான். எந்த பகுதி? காற்று கவிதை தொகுப்பிலிருந்து. நெக்ஸ்ட்டு உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரிம்போம்ல ஃப்ரீ வெர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வசன கவிதை உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கிடங்கள் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தில் வெகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதை புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் ஆச்சு. இந்த 2 லெசன்லேயும் இதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லெசன் பார்ப்போம். இதை ஒன் டைம் ரீட் பண்ணுங்கள் அந்த 1 வேர்ட்ஸ். ஒரு 2 டைம் அந்த இம்பார்ட்டன்ட் 1 வேர்ட்ஸை சொல்லி பார்த்தா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ.